Guys and friends, வணக்கம் and welcome back to my channel VVX. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சகாவியம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது மாதிரி கவுடங்க் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த கவுடங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாடோட கவுடங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கவுடங்கோட நம்ம ஆட் பண்ண போகிறது கீ ஆட் பண்ண போகிறோம், அதாவது நெய் ஆட் பண்ண போகிறோம். கவுடங்னா சாணி. ஸோ அண்ட் அந்த சாணியோட நம்ம இந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நாளே இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அதில் இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா சாணம் ஸோ ஒரு ஹாஃப் கப், ஒரு குட்டி டீ கப் இருக்கு, அதில் ஒரு ஃபுல் கப் கீ எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃபுல் கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீஸாக இருந்ததுனால இப்போ லைட்டாக மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கீ வரமாட்டேங்குது. ஸோ இது மாதிரி நல்லா ஃபஸ்ட் நாளே நம்ம பஞ்சகாவியம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நாளே இதை ஆட் பண்ணிக்கணும் இந்த கீயை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதோட நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகி. நெக்ஸ்ட் டே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கவு யூரின் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கோமியம் சொல்லுவாங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை நல்லா மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளான்ட்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வராது. ஸோ அதனால் நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பஞ்சகாவியம் அப்படின்னா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்து கொஞ்சம் ஹாட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பஞ்சகாவியம் ரெடி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டே நான் இப்போ நான் தயிர் ஊற்றி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இது பண்ணுறதே நமக்கு ஒரு 2 months 3 months கிட்டத்தட்ட வரும். ஸோ இப்போ ஒரு அக்யூரேட்டாக ஒரு 3/4 லிட்டர் ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தயிரோட மில்க் ஆட் பண்ண போகிறோம். பஞ்சகாவியத்துக்கு நம்ம வெறும் 5 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம மூடி ஒரு கிளாத் வச்சு நம்ம மூடிக்கலாம். இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணி டைட்டாக மூடிக்கோங்க. அண்ட் ஒரு ஷேட் பிளேஸில் வச்சுக்கோங்க. வெயில் பாதி நிழல் பாதி வர மாதிரி. ஸோ நான் பிளான்ஸுக்கு நடுவில் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 7 days கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு டைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மிக்ஸ் பண்ண கூட முடியாது. எனக்கு இந்த வீடியோ எடுக்க டைம் இல்லை. அந்த கீழே கிடக்கு பாருங்கள், அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பிளான்ட்ஸுக்குமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் வாட்டரோ இல்லை கோமியமோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.